திருச்செந்தூர்ல நடந்த சிவந்தி ஆதித்தனார் சிலை திறப்பு விழாவில் நடிகர்கள் கமலஹாசன் சிவகார்த்திகேயன் 2 பேரும் ஒரே மேடையில பங்கேற்றது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விழாவில் நடிகை ஹன்சிகா ஆங்கிலத்துல பேசினத சிவகார்த்திகேயன் மொழிபெயர்த்தாரு. மதுரை விமான நிலையத்துல கமல் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனை தாக்க பார்த்தாங்க. ஆனாலும் அதை பத்தி கண்டுக்காம ஒரே மேடையில 2 பேரும் பங்கேற்றாங்க. விழாவுல பேசின நடிகர் கமலஹாசன், இந்த விழாவுல நான் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தருது. இந்த குடும்பத்தோட 4வது தலைமுறை விழா இது. இவங்களோட தாத்தா சீபா ஆதித்தனார் அவங்கள சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன். சாதாரணமான தமிழனுக்கும் தமிழ் கத்து கொடுத்தவரு. அவருக்கு அடுத்த தலைமுறையில சிவந்தி ஐயாவை எனக்கு தெரியும். விளையாட்டுத்துறையில அவர் பல சாதனைகளை படைச்சிருக்காரு. நானும் அவரும் பல்வேறு தரப்புல தனியா சந்திச்சு பேசின போது கராத்தே மற்றும் உடல் பயிற்சி குறிப்பா நிறைய விஷயங்கள் பேசினோம். பத்திரிகை உலகத்திலயும் அவரு மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிருக்காரு. அவருடைய அன்பு என்னை என்னைக்கும் பிரமிக்க வைக்கும். அதே அன்பு பாசத்தை 3வது தலைமுறையான சுப்பிரமணியம் ஆதித்தனார் இவங்க கிட்ட கண்டு வியப்படைஞ்சேன். இந்த வளாகத்துல 7 கல்லூரிகள் திறந்து வச்சிருக்காங்க. இந்த கல்லூரிகள்ல அரசு விதிச்ச கட்டணம் மட்டும்தான் வசூலிக்கப்படுது. கூடுதலா கட்டணம் எதுவுமே வசூலிக்கப்படல அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்தது. இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். கல்விய வியாபாரமா விற்காம ஏழைகளுக்காக வழங்குறது மகிழ்ச்சி அளிக்குது. இது மாபெரும் தேசிய சேவை. இதுல நானும் ஒரு பங்கா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இப்போ இன்னொரு தலைமுறை இங்க வந்து அதே பாசத்தோட அன்போட பழகிறத நான் பார்த்து கண்டு வியக்கிறேன். இந்த தலைமுறையும் பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த விழாவுக்கு வந்து இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வாய்ப்பளித்த பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாரு. தொடர்ந்து விழாவில் பேசின சிவகார்த்திகேயன், நான் 7 வருடங்களுக்கு முன்னாடி திருச்செந்தூர் வந்தேன். அப்போ இந்த அளவுக்கு நண்பர்கள் இல்ல. இப்போ இவ்வளவு பெரிய நண்பர்கள் கூட்டம் நிறைஞ்சிருக்கு. நானும் இன்ஜினியரிங் கல்லூரியில தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன். படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு வராது அப்படின்னு. அதனாலதான் அதை சமாளிக்க திரைத்துறைக்கு வந்திருக்கேன். சாதாரணமா இருந்த என்ன எல்லாருக்கும் பெரிய சாதனை அளக்கனது தினத்தந்தி. அதுக்கு காரணமானவர் உங்க ஐயா தான். ஒவ்வொரு துறையிலும் அவர் படைச்ச சாதனைகள் ரொம்ப பெருசு. அதை என்னால சொல்ல முடியாது. இளைய ஐயாவை துபாய் நிகழ்ச்சியில நேர்ல சந்திச்சிருக்கேன். ரொம்ப பெரிய மனிதர். பணிவோட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத அவர்கிட்ட தான் நான் பார்த்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொன்னாரு. ரசிகர்கள் அடிச்சுக்கிட்டாலும் கமல்ஹாசனும் சிவகார்த்திகேயனும் விழாவுல ஒரே மேடையில ஒன்னா பங்கேற்று பேசினது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.